நாட்களுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. டூ யூ வாண்ட் டு see மை க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ எப்படி வரும்னா, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளேயில் டூ யூ வாண்ட் டு see மை க்ரஷ் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து காமிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அதில் வந்து நிறைய ஏர்க்ராஃப்ட்டுக பிக்சர்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த க்ரஷ் வந்து ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் அந்த வீடியோ நல்லா இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் என்னோடய ஸ்டோரியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்த நேரத்தில் திடீர்னு கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்குது அப்படின்னு ஏதோ கமெண்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணேன். அந்த நேரத்தில் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். நான் பார்த்த கமெண்டில் என்னன்னா, இப்போது என்னோடய க்ரஷ் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அதை பார்த்து ஸ்டோரி போடணும், கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். நான் வந்து அப்படியே பேக் அடிச்சிட்டேன். இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவை தேடி பார்க்குறேன், கிடச்சுன்னா ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கோங்க சரியா? ஓகே, இப்போது நான் ஏன் பேக் அடித்தேன் அப்படிங்கிறதுக்கான ரீசனை வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல். ஓகே, அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு ஏவியேஷன் ஸ்டூடெண்ட் தான். நான் ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டடாக தான் கோர்ஸ் பண்ணுறேன். பட் என்னோடய பேஷன் அதுவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சும்மா ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஆக்சுவலி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் இந்த கமெண்ட் பண்ணது வேறு யாரும் இல்லை, என்னோட காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் தான். கொஞ்ச நாட்களாகவே இவங்க ஏமி ரிலேட்டடாக வீடியோ போடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் போடலை, எனக்கு பெருசாக இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் சேனலில் டைரெக்டாக இறங்கி தேர்ட் பர்சன் மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சேனலில் கேட்டால் போட்டு தானே ஆகணும், அதுக்காகத்தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஏஎம்இ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏஎம்இ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். உங்களில் சில பேருக்கு மேபி இந்த கோர்ஸ் பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது உங்ககிட்ட ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த காரை நீங்கள் அழகாக ரோட்டில் சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறீங்க. பட் திடீர்னு அந்த கார் வந்து நிற்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த காரை ரோட்டில் ஓரமாக கொண்டு வந்து மெக்கானிக்கை கூப்பிட்டு அந்த காரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவீங்க, சரிதானே? இதே விஷயத்த இப்போது ஒரு ஏர்க்ராஃப்டில் வந்து பார்ப்போம். ஏர்க்ராஃப்ட்டு திடீர்னு ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கிற நேரத்தில் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உடனே லேண்டிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, சரிதானே? அதே நேரத்தில் ஸ்கையில் பறந்துட்டு இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது ஓரமாக ஒதுக்கி விட முடியுமா? அதுவும் முடியாது, சரிதானே? அப்போது அதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரை எல்லாமே நம்ம அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் முன்னாடியே வந்து பண்ணணும். இந்த வேலையை பண்ணுறவங்க தான் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ். ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸை நம்ம இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறத விடவும் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். இவங்களோட வேலை என்னென்னா, ஒரு ஃப்ளைட் பறக்க முன்னாடி அந்த ஃப்ளைட் வந்து மெயின்டெனன்ஸ் கண்டிஷனில் இருக்குதா, அதில் ஏதாவது பார்ட்ஸ் டேமேஜாக இருக்கா, அதை ரிப்பேர் பண்ணணுமா, ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதையெல்லாம் செக் பண்ணி, ரிப்பேர் ஆகிருந்துன்னா அதை வந்து சரி பண்ணி, அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி அந்த ஃப்ளைட்டை வந்து பறக்கிற விதத்தில் ஃபிட்டாக வச்சுருக்கிறது தான் இவங்களோட வேலை. இவங்க அவங்களோட வேலையை பக்காவாக செஞ்சு முடித்ததும் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலீஸ் டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து சிக்னேச்சர் இஷ்யூ பண்ணாதான் பைலட் வந்து இந்த ஏர்க்ராஃப்டை பறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அந்த ஏர்க்ராஃப்டை எடுத்துகிட்டு போவாங்களாம். ஒருவேளை இவங்க சைன் பண்ணலைன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து பைலட் எடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்க்ராஃப்டை டேக் ஆஃப் பண்ணி லேண்டிங் பண்ணுறது பைலட்டாக இருந்தாலும் அதோட ஃபுல் ஃப்ளைட் சேஃப்டியையும் செக்யூரிட்டியுமே வந்து கிரவுண்டில் இருந்தே கரெக்டாக ஃபிட்டாக ஆக்கி சப்போர்ட் பண்ணுறது ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். வாவ், இந்த கோர்ஸ் சூப்பராக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யூனிஃபார்மை போட்டுட்டு அப்படி சும்மா நடக்கிறதே கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்களும் ஏஎம்இ கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், சரியா? இப்போது யார் ஏஎம்இ ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதிலை வந்து சொல்லிடுறேன். இப்போது உங்களுக்கு 18 வயசு ஆகிருக்கு. நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக ஏஎம்இ கோர்ஸில் வந்து சேரலாம். இல்லை நான் 10th தான் முடிச்சிருக்கேன்னா நீங்கள்
கண்டிப்பாக டிப்ளமோ வந்து ஏரோநாட்டிக்கல்லையோ மெக்கானிக்கல்லையோ இல்லை ஏதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஸ்ட்ரீம்ஸ்லையோ டிப்ளமோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஏஎம்இ கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணலாம். ஏஎம்இ அப்படிங்கிறது வந்து ஒரு டிகிரி ப்ரோக்ராம் கிடையாது, இது வந்து ஒரு லைசன்ஸ் ப்ரோக்ராம். சில காலேஜஸில் வந்து டிகிரி ப்ரோக்ராம் மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசித்து அது மாதிரி காலேஜஸை வந்து செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சரியா? காலேஜை சூஸ் பண்ணக்கு முன்னாடி அந்த காலேஜ் டிஜிசிஏ அப்ரூவ்டு காலேஜா அப்படிங்கிறத வந்து 1க்கு 3 தடவைக்கு வந்து நெட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி இது லைசன்ஸ்டு ப்ரோக்ராம் ஆனனால உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து டிஜிசி அப்ரூவல் இருந்தால் தான் உங்களோட கோர்ஸுக்கு வந்து நீங்கள் படித்ததுக்கான வேல்யூ வந்து இருக்கும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏஎம்இ மேலே பேஷன், டிசைர், ஹார்ட் ஒர்க் போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், தோத்தாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமை இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் ஒரு விதமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில இடத்துல 2 இயர்ஸ், சில இடத்துல 3 இயர்ஸ், சில இடத்துல 4 இயர்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. சில இடத்துல பிஎஸ்சி கோர்ஸாகவும் சில இடத்துல பிஇ கோர்ஸாகவும் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புத்திசாலித்தனமாக சூஸ் பண்ணுங்கள். சரியா? ஏஎம்இ கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 லைசன்ஸ் வந்து இருக்குது. ஏ, B1, B2, B3, C அப்படின்னு சொல்லிட்டு. ஏ வந்து A1, A2, A3, A4 அப்படின்னு சொல்லிட்டு 4 சப்டிவிஷனாக வந்து பெரியுது. A1 ஏரோப்ளைன் டர்பைன், A2 ஏரோப்ளைன் பிஸ்டன், A3 ஹெலிகாப்டர் டர்பைன், A4 ஹெலிகாப்டர் பிஸ்டன். கேட்டகரி B1ம் இதே மாதிரி 4 இதாக வந்து பிரியுது. ஆக்சுவலி கேட்டகரி ஏ வந்து லைன் மெயின்டெனன்ஸுக்கு வேண்டி உள்ளது. அப்படின்னா சிம்பிளாக வந்து அதோட மெயின்டெனன்ஸ் டாஸ்க் வந்து இருக்கும். கேட்டகரி B1 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் மெக்கானிக்கல் ஒர்க் ஆனனால. கேட்டகரி B1ஓட சப்டிவிஷன் வந்து பார்த்தோன்னா B1.1, B1.2, B1.3, B1.4. இதில் B1.1 வந்து ஏரோப்ளைன் டர்பைனுக்குள்ளது, B1.2 வந்து ஏரோப்ளைன் பிஸ்டனுக்குள்ளது, B1.3 வந்து ஹெலிகாப்டர் டர்பைனுக்குள்ளது, B1.4 வந்து ஹெலிகாப்டர் பிஸ்டனுக்குள்ளது. அதுக்கப்புறமா கேட்டகரி B2 வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு வேண்டி உள்ளது. ஏர்க்ராஃப்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏவியானிக்ஸ் பார்ட்ஸ்க்கு வேண்டி அவங்க செப்பரேட்டாக வச்சுருக்கிற ஒரு லைசன்ஸ் தான் B2 அப்படிங்கிறது. அடுத்து வந்து கேட்டகரி B3. இது வந்து மெக்கானிக்ஸும் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து வரும். சிலது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகி போயிடும். இது வந்து பிஸ்டன் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்டுக்கு மட்டும்தான். அதுலேயும் மேக்ஸிமம் டேக் ஆஃப் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 கிலோகிராம் வரைக்கும் தான் கேட்டகரிக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறமா கேட்டகரி சி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப லார்ஜ் ஏர்க்ராஃப்ட்டுக்கு. இது வந்து கேட்டகரி பியில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டகரி B2வில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் ஆனவங்க வந்து கெயின் பண்ணி எடுக்கிறது தான் கேட்டகரி சி லைசன்ஸ். இப்போது நான் சொன்னேன்ல இவ்வளோ கேட்டகரி, அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி படிக்கலாம். இப்போது உங்களுக்கு ஹெலிகாப்டர் டர்பைன் வந்து பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கேட்டகரி A3 வந்து சூஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏவியானிக் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி படிக்கணும்னா நீங்கள் கேட்டகரி B2 வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏரோப்ளைன் டர்பைனை வச்சு படிக்க பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கேட்டகரி B1.1 வந்து சூஸ் பண்ணலாம். எல்லாம் உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, இப்போது லைசன்ஸை பற்றி பார்த்தாச்சு. இனி வந்து நம்ம சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா சப்ஜெக்டை நம்ம படித்து பாஸ் பண்ணாதான் அந்த லைசன்ஸை வந்து நம்மளோடதையாக வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். மொத்தமாகவே ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோன்னா 17 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம மாடியூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மாடியூல் 1 வந்து மேத்தமெட்டிக்ஸ், மாடியூல் 2 வந்து ஃபிசிக்ஸ், மாடியூல் 3 எலக்ட்ரிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ், மாடியூல் 4 எலக்ட்ரானிக் ஃபண்டமெண்டல்ஸ், மாடியூல் 5 டிஜிட்டல் டெக்னிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சிஸ்டம், மாடியூல் 6 மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர், மாடியூல் 7 Maintenance Practices, Module 8 Basic Aerodynamics, Module 9 Human Factors, Module 10 Aviation Legislation,
Module 11 Turbine Aerodynamics Structures and Systems. Module 12 Helicopter Aerodynamics Structures and Systems. Module 13 Aircraft Aerodynamics. Module 14 Propulsion. Module 15 Gas Turbine Engine. Module 16 Piston Engine. Module 17 Propeller. இந்த 17 மாடியூல்ஸில் நீங்கள் எடுக்கிற லைசன்ஸ் பொறுத்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகும். ஆக்சுவலி இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா மாடியூல் 1ம் 2ம் நம்ம படிக்க வேண்டாம், அதாவது மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஏன்னா நம்ம ப்ளஸ் 2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறனால மேத்தமெட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் நமக்கு வந்து படிக்க வேண்டாம். நீங்கள் எடுக்கிற லைசன்ஸ் கேட்டகரியை பொறுத்து உங்களோட சப்ஜெக்ட்ஸ் வந்து வேரி ஆகும்னு சொன்னேன்ல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது B1.1 கேட்டகரி வந்து டோட்டலாக 11 பேப்பர்ஸ் எழுதி அவங்க வந்து கிளியர் பண்ணணும். அதுவே B2 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10 பேப்பர்ஸ் எழுதி கிளியர் பண்ணியிருந்தால் போதும். B1.1ல் மாடியூல் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 15, 17 அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து வரும். அதுவே B2 கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடியூல் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 13, 14 அப்படிங்கிற பேப்பர்ஸை வந்து அவங்க எழுதினா போதும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணுறது ஈஸியாக டஃப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட கேப்பபிலிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தது. மேபி நீங்கள் இதில் ரொம்ப பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் வந்து நாலெட்ஜும் அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் கேட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்கும். அண்ட் பாசிங் பர்சன்டேஜ் வேறு 75% வந்து வரணும். நம்ம ஸ்கூல் சிஸ்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா 35%, 40% எல்லாம் பாஸ் மார்க்குன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் டிஜிசிஏவில் பொறுத்தவரையிலையும் நமக்கு 75% இருந்தால் தான் பாஸ் மார்க். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். 20 கொஷின்னா 15 மார்க் தான் பாஸ் மார்க்னா 15 எடுத்தால் தான் நீங்கள் பாஸ், 14 எடுத்தாலும் நீங்கள் ஃபெயில் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். இந்த டிஜிசிஏ சர்டிஃபிகேட் வந்து எல்லா இடத்துலையும் வேலிடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் டிஜிசிஏ சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேலிட். ஒருவேளை நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணணுன்னா இஆசா அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து படித்து நீங்கள் அதுக்கு தான் எக்ஸாம்ஸ் எழுதணும். டிஜிசிஏ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இஆசாவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யூரோப்பியன் யூனியன் ஏவியேஷன் சேஃப்டி ஏஜென்சி. ஸோ நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஜிசிஏ கிட்ட லைசன்ஸ்க்கு வேண்டி அப்ளை பண்ணணும். அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இஆசா ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும். அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து இஆசாவுக்கு வேண்டி தான் எழுதணும், டிஜிசிஏக்கு வேண்டி கிடையாது. டிஜிசிஏவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடியூல் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1500லேருந்து 3000 வரைக்கும் இருக்குது. அண்ட் இஆசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் 10,000லேருந்து அதுக்கும் மேலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஜாயின் பண்ணி படியுங்க, சரியா? இப்போ சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இந்த கோர்ஸ்க்கு பாய்ஸ் மட்டும்தான் படிக்கணுமா இல்லை கேர்ள்ஸும் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் படிக்கலாம், சரியா? இந்த கோர்ஸ்க்கு அட்மிஷனுக்கு வேண்டி ட்ரை பண்ணுறவங்க அம்மிசெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நடத்துது. அதை வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜை செலக்ட் பண்ணி சேரலாம். இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக காலேஜில் போய் கூட அட்மிஷன் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா தியரட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்குக்கு வேண்டி வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஏர் இந்தியா, இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ் கூட அவங்க வந்து பாண்ட் போட்டு நம்மளை வந்து ட்ரைனிங்குக்கு அனுப்புவாங்க. ட்ரைனிங் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். எல்லா பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணி நீங்கள் ஆன் ஜாப் ட்ரைனிங், டைப் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சூப்பராக குவாலிஃபைடு ஆனீங்கன்னா நீங்களும் ஒரு பக்காவான ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் தான்.
இதில் ஆன் ஜாப் ட்ரைனிங்னா நம்ம ட்ரைனிங் பண்ணுற நேரத்திலே அவங்க வந்து நம்ம வேலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸை வந்து நமக்கு தாரது. டைப் ட்ரைனிங்னா ஒரு ஏர்க்ராஃப்டை மட்டும் ஸ்பெசிஃபையாக நமக்கு படிக்க வச்சு அதில் வந்து எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏர்பஸ் போயிங் அப்படின்னு இருக்குதுன்னா உங்களை போயிங் ஏர்க்ராஃப்ட்டுக்கு வேண்டி மட்டுமே வந்து திறமைசாலியான ஆட்களாக வந்து மாற்றுறது. அடுத்து வந்து இந்த வேலைக்கு வந்து ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களில் சில பேருக்கு வந்து இருக்கும். ஆக்சுவலி ஸ்கோப் இருக்குது. இந்தியாவில் வந்து புதுசாக ஏர்க்ராஃப்ட் வாங்க ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸோட வேக்கன்சி வந்து அதிகமாகும். ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கும், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஓவராலில் இருக்கும், அதை வந்து எம்ஆர்ஓன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கும், சில காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கிடைக்கும். அதுக்கப்புறமா டெக்னிக்கல் பப்ளிகேஷன், இது வந்து ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடான ஜாப்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் படிக்கிற ட்ரைனிங் ஸ்கூல்லே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆக வேலை கூட கிடைக்கும். ஏஎம்இ இன்ஜினியர்ஸ்க்கு நல்ல சேலரி வருமா அப்படின்னு கேட்டால் வரும், ஆனால் எடுத்த உடனேலாம் வராது. அதாவது இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 12,000லேருந்து 20,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது நீங்கள் ஜாயின் பண்ணுற ஒரு ஏர்லைன் கம்பெனிஸை வந்து பொறுத்தது. அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களோட ஒரு க்ரோத்தையும் வச்சு தான் உங்களோட சேலரிஸ் வந்து முடிவு செய்யப்படும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிஷியலாக ஜாயின் ஆகிற நேரத்தில் ஒரு ட்ரெயினியாக இருப்பீங்க. அதுக்கப்புறமா ஜூனியர் டெக்னீஷியன், சீனியர் டெக்னீஷியன், ஏஎம்இ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் ஆக உங்களோட சேலரி வந்து ரைஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டான ஏஎம்இ இன்ஜினியர் ஆகிட்டிங்கன்னா டைப் ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாம் முடித்து கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேலரி வந்து நியர்லி 80,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாரி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, மாடியூல் எக்ஸாம் பற்றி சொன்னேன்ல, அதில் 75% தான் பாசிங் பர்சன்டேஜ். ஆக்சுவலி இந்த எக்ஸாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 முறை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த எக்ஸாமில் நம்ம ஒரு பேப்பரை ஃபெயில் ஆகிட்டோன்னா அடுத்து அந்த பேப்பர் திருப்பி அட்டன் பண்ணணும்னா குறைஞ்சது 90 days ஆகிருக்கணும். ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து 2 தடவைக்கு இந்த பேப்பரை அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா 3வது அட்டம்ப்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும். ஏன்னா 3வது அட்டம்ப்ட்லேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அந்த பேப்பரை நீங்கள் எழுத முடியாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் 10 வருஷத்தில் இந்த மாடியூல் பேப்பர்ஸை எல்லாத்தையுமே எழுதி கிளியர் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை நீங்கள் எழுதி கிளியர் பண்ணலைன்னா நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருந்த எல்லா பேப்பர்ஸும் வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் எகெயின் உங்கள் கம்ப்யூட்டர் நம்பருக்கு அப்ளை பண்ணி மீண்டும் ஃபஸ்ட்டில் இருந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம், அதாவது மாடியூல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏஎம்இ பற்றி ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஏதாவது பாயிண்ட்ஸை விட்டுருந்தேன்னா என்னோட ஏஎம்இ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். கூடிய சீக்கிரமாகவே உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். டில் தட், ஸ்டே சேஃப், stay happy, spread happiness and live happily. Stay blessed.